NEPL இருக்கக்கூடிய 1000 கோல்ல ஒரு கோல் பாஸ் இல்ல பாஸ். NEP-னுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் GER மட்டும்னு சொல்றோமா? 3ஆம் கிளாஸ் பசங்க 87% தமிழ்நாட்டில் 2ஆம் கிளாஸ்னுடைய தமிழ் செய்யுள் படிக்க முடியல. என்ன இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? நேற்று நான் தெளிவாக பேசியிருந்தேன். எந்த பேராவை படிக்க சொன்னாங்க? 3ஆம் கிளாஸ்ல எத்தனை பேர் படிச்சாங்க? 5ஆம் கிளாஸ். இதான் லட்சணமா? இதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் NEP வருது. சொந்த தாய்மொழியில அண்ணே ஒரு நிமிஷம், இதுல யூபி இதை விட பெட்டரா பண்ணிருக்கேன். இந்த ஏசர் ரிப்போர்ட்ல யூபி இதை விட பெட்டரா பண்ணிருக்கேன். அந்த டேட்டா நான் கொடுத்துருக்கேன், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இந்த ஏசர் 2024 சர்வேல யூபி பீகார் தமிழ்நாட்டோட மேல இருக்கு. இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க உங்க டிவியில எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு 1000 பேரை சாம்பிள் சர்வே வச்சுக்கிட்டு இவன் ஜெயிப்பான் அவன் தோப்பான்னு போடுறீங்க. 28,000 ஒரு நிமிஷம், 28,000 நல்ல சாம்பிள் இல்லைன்னு சொன்னா யாராச்சும் உங்களை என்னை காரி துப்புவாங்க. 28,000 அருமையான சாம்பிள், ஏன் தப்பான சாம்பிள்? 0.25 விடுங்க. அந்த ஸ்கூல்ல நான் தருமபுரி ஏசருங்க நல்லா புரிஞ்சுக்க, தமிழ்நாட்டில் எல்லா ஆண்டும் எல்லா மாவட்டத்திலும் எடுக்க மாட்டாங்க. ரொட்டேஷன்ல 3-4 மாவட்டம் எடுத்துட்டே இருப்பாங்க. தர்மபுரியில் எடுக்கிறாங்கன்னா ஃபுல் ஸ்கூல் எடுப்பாங்க. ஃபுல் ஸ்கூல் அடுத்த வருஷம் ரொட்டேஷன்ல இந்த வருஷம் எடுத்த மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போவாங்க. ஸோ ஏசர் ரிப்போர்ட் இந்தியா முழுவதுமே நீங்க மட்டும்தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் அப்ஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்தியாவில் ஒரு நிமிஷம் ஏசர் ரிப்போர்ட்டை நடத்துறது தெரியுமா? தமிழ்நாட்டை சார்ந்த NGO கமிஷன் பண்ணது மத்திய அரசு, நடத்துறது இங்க இருக்கக்கூடிய கல்வித்துறையை சார்ந்த NGO தான் லோக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அப்ப அவங்கள பொய்யர்களா? அவங்கள பிஜேபி கட்சியை சார்ந்தவங்களா? என்ன அக்செப்ட்? இங்க நடத்துறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்காக இருக்கக்கூடிய NGO, அவங்க தான் ஏசருடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அவங்க தான் ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதுல என்ன தப்பு? இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க. குறிப்பாக ஒரு 2-3 நாட்களாக நடக்கிற செய்தியை தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தா இன்னும் உதாரணத்தோடு சொல்லலாம், இயேசுநாதர் இறந்த பிறகு 3ஆவது நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்கிற நம்பிக்கை உண்டு. அதே போலத்தான் 3 முறை மொழிப்போர் நடந்து ஏறத்தாழ 1986க்கு பிறகு 38-39 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னொரு மொழிப்போருக்கு இன்றைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இந்த 3 நாட்களாக ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதானுடைய அந்த குரலை பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ் மண்ணில் தங்களுடைய இன்னுயிரை நீத்து காற்றோடு காற்றாக கலந்து நமக்கு உயிர் மூச்சாக இருக்கின்ற நடராஜன்களும் தாளமுத்துக்களும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன பீளமேடை சார்ந்த தண்டாபாணி போன்றவர்களும், அதே போன்று மாணவர் ராசேந்திரனும் கீழப்பள்ளூர் சின்னசாமி போன்ற அந்த உயிரெல்லாம் மீண்டும் உயிர் தெழுக ஆரம்பித்திருக்கின்றது. அவர்கள் உங்களுடைய உருவில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது. மேடையில் இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவாக இன்றைக்கு இவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனாகத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம் என்ன? இதற்கு யார் காரணம்? ஒரு 3 நாட்களுக்கு பிறகு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், ஏன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் என்ன குறைச்ச, அதை நீ ஏற்றுக்கிட்டாதான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு they have to come to the terms of the constitution. என்ன சார் கான்ஸ்டியூஷன் சொல்லுது? கான்ஸ்டியூஷன் என்ன சார் சொல்லுது நமக்கு? we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic and to secure to all its citizens என்று சொல்லுகிறது. அதில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி, லிபர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஈக்குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஃபெட்டர்னிட்டியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வகை வகையாக இன்றைக்கி பிரித்து கொடுத்திருக்கிறார். பொழுது போகவில்லைன்னு உட்கார்ந்து எழுதின அரசியல் சாசனம் இல்லை சார் அது. பொழுது போதவில்லையே என்று மக்களை மனதில் வைத்து இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணல் அம்பேத்கருடைய சாசனம். அந்த சாசனத்தில் எங்க சார் மும்மொழி கொள்கையை பற்றி சொல்லுது? இட்ஸ் அ ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார். ரூல் எங்க சார் இருக்கு? லா எங்க சார் இருக்கு? இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யாரு சார் சொன்னா? முதல்ல தேசிய கல்விக் கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடம் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு பணம், இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு பணம் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு?
நடிகர் அஜித்குமார் படத்தில் ஒரு ஆட்டோவில் இருக்கிற சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாரு பாருங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆக எதுக்குமே அர்த்தமே இல்லாமல் உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல் தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒலித்திருக்குது என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்கார், ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவர் 6 மாதம் போய் ஒரு இடத்துல படித்து ஆங்கிலத்தில் தானே படிக்க போனார். 6 மாதம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படிச்சுவிட்டு வந்து இங்கே சும்மா வாயை திறந்தா பொய் பொய் பொய், ஆனால் நம்மளை சொல்கிறாரு நாம் பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சுருக்காருங்க. ஆனால் அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது? ஏசர் ரிப்போர்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இருமொழி கொள்கையை வச்சு நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க என்று கேட்குறார். அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது. ஆக்சுவலாக அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட்டு தான். ஆக அந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியை மூடிட்டு இங்கே தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான் பார்த்தீங்களா? அதுதான் ஏசர். நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, 2014 எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம், நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்கன்னு. அந்த ஒரு வருஷம் ஒரு டேர்ம் நம்ம ஏமாந்தோம். ஆனால் 2019 2024 வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தலெல்லாம் அவங்கள ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எதுன்னு சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். அவர் சொல்கிறாரு, அந்த மாநில தலைவர் சொல்கிறாரு, இங்கே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, புதுசாக வந்த கட்சி, கனவு காணுகின்ற கட்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தே தான் ஆவோம், நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம். சார் நீங்கள் தனிமையெல்லாம் இல்லை சார், ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க. எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்கள் பார்க்குறோம், ஸ்டாச்சுட்டரி பாடி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம், தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம். நீங்கன்னா சார் அங்கொன்று இங்கொன்றுமா பண்ணுறீங்க. எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டு மொத்தம் 10 லட்சம் பிள்ளையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் சார். நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார். நாங்கள் ஆக இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாற்றக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு இந்த 2151 கோடி ரூபாய் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் என்ன சொல்கிறார், நம்ம 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தரான், 29 பைசா தரான்னு சொல்கிறான்ல, இன்றைக்கி அதுவும் நமக்கு கிடையாது. இது என்ன உங்கள் அப்பா வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்கள் கேட்குறோம், இது உங்களோட அப்பா வீட்டு பணமா? எங்களுடைய 2151 கோடி தயவுசெய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது, அதில் தலையில் கையை வைக்காதீங்க, அவங்க வயிற்றில் அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக, ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்று புதுசாக ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க. சார் நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே சார், ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இல்லைன்னு சொன்னால் எப்படி சார் நியாயங்கிறாங்க. அந்த லெட்டரில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஓயுவை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த எம்ஓயை பற்றிலாம் சொல்லிட்டு, இன் திஸ் ரெகார்ட் a state level committee headed by school education secretary has been constituted based on the recommendation of the committee. இதை எல்லாருமே மறக்கிறாங்க. based on the recommendation of the committee. எங்கள் கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போகிறேன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக இந்த உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கார், என்னோடய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு, என் ஹெல்த் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான கருத்தை திரித்து எழுதி, அதுவும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நான் பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இன்னும் அதை பெருசுப்படுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன். அதே தர்மேந்திர பிரதான் அவர் லெட்டரில் எழுதுறாரு, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see that the state responded with a modified MOU wide letter dated wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு MOU நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த NEP தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு MOU கையெழுத்து போடுங்க. நாங்கள்
தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பார், அவர் ஒரு எம்ஓயு அனுப்பிச்சுடுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டார். NEP 2020 நான் கையெழுத்து போனேன், தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன், நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்கிறார், தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்கள் ஒரு எம்ஓயு அனுப்பிச்சிட்டா நீங்கள் ஒரு எம்ஓயுவை கொடுக்குறீங்களே, நீங்கள் ஒரு விதமான எம்ஓயுவை கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஏன் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தான் ஏன் ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்காந்து பேசி உனக்கு இது சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஆனால் உனக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல, ஒத்திசைவுனா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்ட்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால தான் நீ எங்களை ஏமாற்ற பார்க்குற. நீ இந்தியாவில் எங்கே வேணால் யாரை வேணால் ஏமாற்றலாம், இங்கே எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்து தான் வரணும் என்பது சொல்கிற மாதிரியான எம்ஓஏ அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் தர்மேந்திர பிரதான் அவர்களே, நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்குறேன். நான் 2 முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன், உங்களோட வீட்டிலையும் வந்து பார்த்தேன், நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட்டே பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டால் தான் என்னங்க, ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க. லெட் மீ பி வெரி கிறிஸ்டல் கிளியர், we reject NEP 2020, we reject PM3 school, we reject Hindi imposition என்பதை நான் தைரியமாக சொல்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களே, தமிழ்நாடு will never bow to the central government hegemony. And again I am telling, our education, our identity, and what are the things, our language, what are things like we are here following, we definitely will stand tall, and this defiation and uncompromisingly we will stand for the Dravidian land. திருப்பி சொல்கிறேன், நான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அடுத்தது நிறைவாக உரையாற்ற இருக்கின்றார். அவர் பேசினார்னா உங்களுக்கே தெரியும், நீட்டு நின்று வரும்பொழுது அவர் எழுப்பின் காரணமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு பல நேரத்தில் நம்மக்கிட்ட பதில் சொல்லக்கூடதுக்கு தயங்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அதையும் முறியடிக்கின்ற அளவிற்கு நமக்காக நிறைவுரையாற்றுறதுக்கு அவரும் வருகிறார். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த 2151 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்கள். இது யாருக்காவது நமக்காகவோ நம்முடைய திமுகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல. ஒட்டுமொத்தமாக 43 லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளோட எதிர்காலத்தை மனதில் வைத்து நம்மளுடைய பணத்தை நாம கேட்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்களும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி